ஆனால் வேள்வி என்ன கேசவா? வெவ்வேறானவர்கள் வேள்வியின் பொருளை வித்தியாசமாக புரிந்துள்ளார்கள். சிலருக்கு வேள்வியானது பிரம்மாவின் சொரூபம், அவர்களுக்கு எல்லாமே பிரம்மா. சிலர் தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக வேள்வி நடத்துகிறார்கள், அவர்களுக்கு பூஜைதான் வேள்வி. சில சாதகர்கள் ஆன்மாவை பரமாத்மாவோடு சேர்த்துக் கொள்வதைத்தான் வேள்வி என்கிறார்கள். இந்த வேள்விகளைப் போல இவற்றில் இடப்படும் ஆகுதிகள் கூட வித்தியாசமானவை. சிலர் தனத்தை ஆகுதியாக்குகிறார்கள், சிலர் கர்மத்தை. ஆனால் வாஸ்தவத்தில் வேள்வியான யஜ்யம் 4 உண்டு. முதலாக திரவிய யஜ்யம். இதில் இடப்பட்ட தனத்தையும் திரவியத்தையும் சமூக நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள், அதாவது இது உலக சேவை யஜ்யம். இரண்டாவது தபோ யஜ்யம். எவன் தன் கர்மத்தையே தன் தவமாக மாற்றுகிறானோ அவன் வாழ்க்கை தபோ யஜ்யமாகிறது. பார்த்தா தன் தர்மத்தை பாலிப்பதும் யஜ்யம்தான். ஆனால் இந்த தர்மம் சம்பிரதாயம் அல்ல, சனாதனம். இது மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நலன் பயக்கும். மூன்றாவது யஜ்யம் யோக யஜ்யம். இதில் அஷ்டாங்க யோகத்தின் சாதனை நடக்கிறது. இதில் மனிதர்கள் தியானத்தால் சமாதியின் பாதையை மேற்கொள்கிறார்கள், தம் உயிரையே யஜ்யத்தில் இட்டு விடுகிறார்கள். நான்காவது யஜ்யம் ஞான யஜ்யம். பார்க்க போனால் 4 யஜ்யங்களும் முக்கியமானவை. ஆனால் மிக உயர்ந்தது ஞான யஜ்யம். ஏனெனில் ஞானம்தான் நல்லது கெட்டதில் வித்தியாசம் கண்டு அதை தன் நெருப்பால் எரித்து கர்மத்தை சுத்தம் செய்து சுபமாக்குகிறது. ஞானமே செயல்களின் உட்குவிப்பு, அதன் ஆரம்ப புள்ளி. இந்த ஞானம்தான் உன்னை மோக பந்தத்திலிருந்து விடுவிக்கும். பார்த்தா பாவத்தின் ஆழ்கடலை கடக்க ஞானத்தின் படகுதான் தேவையானது.